ஒரு நாள் கையில் எழுத்து புஸ்தகம் எடுத்துக்கொண்டு உலகில் முதலாக மகாபாரதம் எழுத தயாராக இருந்தார் விநாயகர். வியாசர் உச்சரிக்க கணேஷ் இடைவிடாமல் எழுத வேண்டும். ஆனால் வியாசரின் நிபந்தனை, நான் சொல்வதை நிறுத்தக்கூடாது. கணேஷின் நிபந்தனை, எனக்கு புரியாமல் சொன்னால் நான் எழுத மாட்டேன். இப்படி கதையின் ஓட்டம் போய்க் கொண்டிருக்க ஒரு மர்மம் நடந்தது. கணேஷ் பேனாவை உடைத்து தன் தந்தத்தை பேனா மாதிரி மாற்றி எழுத ஆரம்பித்தார் என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர் உண்மையில் பேனாவை உடைக்கவில்லை. அந்த இடத்தில் கணேஷ் அருகே ஒரு அரிய கருப்பு நிழல் தோன்றியது. யாருக்கும் தெரியாத அந்த நிழல் அவர் காதுக்கு ஓரமாக மெதுவாகச் சொன்னது, இந்த கதை உலகம் முழுக்கப் போகணும். ஆனால் உன் எழுதும் கருவி போதும் என நினைக்கிறாயா? அந்த குரல் வந்தவுடன் கணேஷ் தனது தந்தத்தை பிடித்து பேனாவாக மாற்றிக்கொண்டார். வியாசரும் அந்த குரலை கேட்டு அதிர்ச்சியில் தடைப்பட்டார். ஆனால் உடனே அவர் புரிந்து கொண்டார். அது சாதாரண குரல் இல்லை, காலத்தின் குரல். காலம்தான் கணேஷுக்கு அந்த யோசனையை தந்தது. இல்லையெனில் இன்றும் மகாபாரதம் முழுவதும் நமக்கு கிடைத்திருக்காது. ட்விஸ்ட் என்னவென்றால், நாம் அனைவரும் நம்புவது போல கணேஷ் பேனா உடைத்து எழுதினார் என்பதல்ல. உண்மையில் அந்த நேரத்தில் காலம்தானே வந்து கதையை எழுதச் செய்தது. அதனால்தான் மகாபாரதத்தில் எங்கும் காலத்தின் சக்தி அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது.